ஆக்சுவலி இப்போ நான் எக்ஸஸ் 2.9ல் 11 சம் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்த ஐஎஸ் டிகிரி பார்த்தா நியூமரேட்டர் 2 தான், டினாமினேட்டர் 2 தான். அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் நமக்கு டிவைட் பண்ணி தான் கொண்டு போகணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் நான் பண்ணிடுவேன். 2x² + 5x - 11 by x² + 2x - 3. சரிங்களா? டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டு தடவை ஐஎஸ் டிகிரி பார்த்தா சேமா இருக்கு. டிவைட் பண்ணிடலாமா? x² + 2x - 3 இல்லையா? தெரியும். இப்போ இங்கே என்ன இருக்கு, 2x², இங்கே x இருக்கு. அப்போ எதெல்லாம் மட்டும் நமக்கு 2 மட்டும் பண்ணலாமா? இப்போ 2 × x², 2x² ப்ளஸ் இது 4x வருமா? அப்புறம் +2 × -3 -6 வரும். இப்போ மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ணலாமா? ப்ளஸ் பண்ணலாமா? ரெண்டு கேன்சலா? அப்போ இங்கே எக்ஸ் -5 வந்துடும். அப்போ இந்த ஈக்குவேஷன் வெயிட் போடலாம்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம போர்ஷன் போடலாமா? 2. அடுத்து ப்ளஸ் போட்டு வந்து ரிமைண்டர் மேலே போடணும். இந்த டிவைசர் அப்படியே கீழே வரும். x² + 2x - 3. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த 2 வந்து லாஸ்ட் ஆன்சர் ஆட் பண்ணினோம். இப்போ என்ன பண்ணலாம், கன்சிடர் இந்த ஃப்ராக்ஷன் எடுத்துங்க. இப்போ கன்சிடர் x - 5 டிவைடட் பை x² + 2x - 3. ஓகேங்களா? இதை நம்ம ஃபேக்டர்ஸ் பண்ணலாமா? டினாமினேட்டர் ஃபேக்டர்ஸ் இருக்கணும். மல்டிபிள் -3 ஆட் பண்ணால் +2, 3 1 3 வருமா? -1 வருமா? அப்போ இதே நம்ம எப்படி பண்ணோம்னா x - 5 டிவைடட் பை x + 3 × x - 1. சரிங்களா? இப்போ லெட் எடுத்துட்டு அதை எடுத்துங்க. x - 5 பை x + 3 × x - 1 = தெரியும். ரெண்டு ஃபேக்டர் தான் இருக்கு இல்லையா? a பை ஃபர்ஸ்ட் ஃபேக்டரு ப்ளஸ் அது b பை செகண்ட் ஃபேக்டர். அவ்வளோ ஈஸி. வாட்ஸ்அப் நம்ம நீங்கள் நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்குமா? நியூமரேட்டர் இங்கே x - 5. இங்கே நமக்கு தெரியும் a × என்ன பண்ணோம், தி லெஃப்ட் சைடு டினாமினேட்டர் நமக்கு x + 3 டிவைட் பண்ணால் எது கேன்சல் நமக்கு வந்து x + 3 கேன்சல். இது ஆன்சர் நமக்கு x - 1. அது மல்டி பண்ணி ப்ளஸ் அதே போல் நெக்ஸ்ட் அடுத்த ஃப்ராக்ஷனல் டினாமினேட்டர் போகிறோம். அப்போ இந்த லெஃப்ட் சைடு டினாமினேட்டர் இந்த x - 1 டிவைட் பண்ணால் எது கேன்சல் ஆகும்? x - x1 கேன்சல் ஆகும். நமக்கு எது ஆன்சர் வந்துடும்? x + 3 ஆன்சர் வந்துடும். அப்போ b × x + 3. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு வேலையை போடலாமா? போட்டு x ப்ளஸ் போடலாமா? அப்புறம் இங்கே லெஃப்ட் பார்த்தீங்கன்னா 1 - 5 = இந்த a பர்ஃபுல்லாக 0. என்ன ப்ளஸ் உங்களுக்கு b என்ன நமக்கு 1 + 3 4 வேணுமா? இங்கே -4 = 4b. 4b கேன்சல் 1 வருமா? இப்போ b வேல்யூ வந்து -1. அதே போல் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தெரியும். நம்மலாம் x + 3 இருக்கு. அப்போ நம்மலாம் -3 போடலாமா? அப்போ லெஃப்ட் சைட் ஆகும் -3 - 5 = a × ஆகும் -3 - 1. b பார்ட் ஃபுல்லாக 0. இப்போ -8 = -4a கேன்சலா? 4 ஆச்சு 2 அப்போ a வேல்யூ இந்த 2. சிம்பிள் ஆன்சர் போயிடுமா? therefore அப்போ x - 5 by x + 3 × x - 1 என்ன வரும்? a × 2 by x + 3 -1 by x - 1. அவ்வளோதான். ஓகேங்களா? கொஞ்சம் சிம்பிள். பார்த்து இந்த மாதிரி நம்ம என்னது நியூமரேட்டர் அந்த ஐஎஸ் டிகிரியும் டினாமினேட்டர் ஐஎஸ் டிகிரி சேமாக இருக்கும்போது அப்புறம் நம்ம டிவைட் பண்ணிட்டு அந்த லாஸ்ட் ஆன்சர் நமக்கு இந்த 2 மிஸ் பண்ணிருக்கோம். அந்த 2 சேர்த்தணும். ஓகேங்களா? அப்போ மொத்தமாக ஆன்சர் கொஸ்டின் இது இல்லாமா லாஸ்ட் தான் அந்த 2 சேர்த்துடலாம். சரிங்க, 2 சேர்த்து அப்புறம் இந்த ஆன்சர் பற்றி சேர்த்துருங்க. அவ்வளோதான். இதுதான் நமக்கு தேவையான இந்த ஆன்சர். சரிங்களா?